இலங்கை தமிழர் பிரச்சனை என்பது கடந்த 30 ஆண்டுகளாக தமிழக அரசியல் சமூக போக்குகளில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. 1983 தமிழகத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக ஏற்பட்ட எழுச்சியை போல நான் வேறொரு எழுச்சியை என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை. அன்று நடந்தது போல தமிழகம் எங்கும் யாருடைய வற்புறுத்தலும் இன்றி நடந்த ஒரு முழுமையான பந்தையும் நான் பார்த்ததில்லை. இந்த உணர்ச்சிமயமான நிலை தமிழகத்தில் நடந்த சில இயக்கத்தவர்களின் அத்துமீறலா நடவடிக்கைகளால் சிதைய துவங்கியது. பின்னர் ராஜீவ்காந்தி மற்றும் அவருடன் இருந்த சுமார் 15 நபர்களின் படுகொலையுடன் இந்த காலகட்டம் முடிவுக்கு வருகிறது. இக்காலகட்டத்தில் ஈழத்தமிழருக்கான ஆதரவு என்பது தமிழ் தேசியம் சார்ந்ததாக அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஆன்மாவின் குரலாகவே இருந்தது. ராஜீவ்காந்தியின் கொலைக்கு பிறகு பிரிஜன தளத்தில் சுமார் 10 ஆண்டுகள் இலங்கையில் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு பெரிய எதிர்வினைகள் இருக்கவில்லை. ஊடகங்களில் அவை முறையாக பதிவாகவும் இல்லை. 1996 யாழ்ப்பாணத்தின் மீது ராணுவம் நடத்தி தாக்குதல், மக்கள் வெளியேற்றம் போன்ற பேரழிவில் கூட இங்கு ஊடகங்கள் புதிய கவனம் பெறவில்லை என்பதுதான் என் நினைவு. காலச்சோடில் 2ஆம் சூரிய கதிர் தாக்குதல் பற்றி சூரிய கதிரின் நிழலும் என்ற புலிகள் சார்பு பார்வையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு இளைஞருடைய நீண்ட கடிதத்தை வெளியிட்டார். இந்நிலை கடந்த திமுக ஆட்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்த ஒரு போராட்டத்தாலும் முத்துக்குமாரின் தீக்குளிப்பாலும் ஓரளவுக்கு மாற்றம் கண்டது. போரும் அழிவும் தமிழக மக்களிடையே கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தின. இருப்பினும் முந்தைய ஒன்றுபட்ட ஆதரவு நிலை இன்று இல்லை. இன்றைய ஆதரவிலும் நிலைப்பாடு சார்ந்து பல பிளவுகள் உள்ளன. தமிழக அறிவுலகிலும் இப்பிரச்சனை ஏற்கனவே இருந்து வந்த நிலைப்பாடுகளையும் அணிகளையும் கலைத்து போட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட முடிவு பலருக்கு மனதில் இன்றும் ஆறாத காயமாகவே உள்ளது. பலரது சமூக பார்வையை அது மாற்றி போட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக என் பார்வையில் இலங்கையில் இருக்கும் தமிழர் பிரச்சனை என்பது தமிழகத்தில் அரசியலிலும் அறிவுலகிலும் அணுகப்படும் விதம், இலங்கை தமிழர்கள் மீதான அல்லது அவர்கள் நலன் மீதான அக்கறை என்ற தளத்திலிருந்து விளங்கி தமது நலன்கள், தமது அரசியலுக்காக, தமது அடையாளத்துக்காக ஈழத்தமிழின் துயரத்தை கையாளுதல், சுரண்டுதல் என்ற நிலைக்கு நகர்ந்துவிட்டது. அசலான ஆர்வத்துடன் இயங்குபவர்களின் நோக்கத்தை கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை. அதே நேரம் இத்தகைய ஒரு சுரண்டல் போக்கே பெரும்பான்மை போக்காக இன்று இருப்பதாக நான் நம்புகிறேன். இதற்கு ஒரு உதாரணத்தை தருவதென்றால் 2005 ரவிக்குமார் எம்எல்ஏ தேர்வு வைத்த போது தமிழகத்தில் இருக்கும் இலங்கை அகதிகள் முகாம் அனைத்திற்கும் பலவற்றுக்கு சென்று ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்தார். அந்த அறிக்கையை உடனடியாக அன்று காலச்சோட்டில் வெளியிட்டிருந்தோம். அப்போது நாங்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம், தமிழகத்தில் இருக்குள்ள எந்த அரசியல் தலைவரும் அறிவுஜீவியும் அதற்கு முன்னர் அந்த முகாம்களுக்கு சென்று பார்த்ததில்லை, அவருடன் உரையாடியதில்லை, அந்த பிரச்சனைகளை பற்றி பேசியதில்லை, போராடியதில்லை. இலங்கையில் தமிழர் இழிவுபடுத்தப்படும் போது அவர்கள் தமிழக மண்ணில் அவர்கள் இழிவுபடுத்தப்படும் போது ஏன் கரிசனம் காட்டுவதில்லை? ஏனென்றால் தமிழக அகதிகள் முகாம்களில் தமிழர்களின் நிலையை பேசுவது இனவாத அரசியலுக்கு பயன்படாது என்பது முக்கியமான காரணம் என்று நான் நம்புகிறேன். தமிழக மண்ணில் நின்று வீரச் சவடால் விடுபவர்கள், மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுப்பவர்கள், சோனியா காந்தியை மிரட்டுபவர்கள், ராகுல் காந்தியும் சாக வேண்டுமா என்று கோஷம் எழுப்புபவர்கள் எவரேனும் தமது வீரப்பேச்சுகள் எத்தகைய எதிர்மறையான பாதிப்புகளை ஈழத்தில் ஏற்படுத்தக்கூடும் என்று ஒரு கணமேனும் சிந்தித்ததுதான். தமிழகத்தில் வரும் சிங்களவர்களை தாக்குபவர்கள் அத்தகைய செயல்கள் இலங்கையில் வாழ் தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று ஒரு கணம் தயங்கியிருந்தார். தேசிய தலைவரின் தலையில் இருக்கு ஒரு மயிர் இருந்தால் தமிழகத்தில் இரத்த ஆறு ஓடும் என வீர வசனம் பேசிய தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். முள்ளிவாய்க்காலில் உண்மையிலேயே இரத்த ஆறு ஓடிய போது இவர்கள் எவர் தலையிலிருந்தும் ஒரு மயிர் கூட உதறவில்லை. அதை பற்றி எந்த குற்ற உணர்வும் மறுபரிசீலனையும் இல்லை. இன்று அடுத்த ஒரு இரத்த ஆறு ஓடும் இலங்கை போருக்காக கனவுகளை காண துவங்கியிருக்கிறார்கள். தமிழக ஊடகங்களில் பிரபாகரனின் புகைப்படத்தை தமது விற்பனைக்காக சுருண்டியது போல ஒரு ஊடக சுருண்டல் மிக அரிதாகவே நடந்திருக்கும். இலங்கை தமிழ் மீதான அல்லது அவருடைய அவல நிலையை ஒரு அசலான ரிப்போர்ட்டிங் வழியாக சுட்டிக்காட்டுவதை விட தமிழக வாசகருக்கு ஒப்பான ஒரு வீர வரலாற்றை
உருவாக்குவதிலும் போலி நம்பிக்கைகளை தருவதிலும் அவை முனைப்பாக இருக்கின்றன. இன்னும் சில ஊடகங்கள் புலி எதிர்ப்பு என்ற பெயரில் தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகின்றன. தமிழகத்தில் தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியை விரும்புபவர்கள், இந்திய மத்திய அரசை எதிர்ப்பவர்கள், தனித்தமிழ்நாட்டை கனவு காண்பவர்கள் தமது வேர்வையையும் தமிழகத்தையும் சிந்தி அதற்காக போராடட்டும். ஈழப் போராட்டத்தின் வழி தமிழகத்தில் ப்ராக்சி வார் நடத்துவது, அதன் பயன்பாடு தமிழக தலைவர்களுக்கும் பாதிப்புகள் ஈழத்தமிழருக்கும் ஏற்படுகின்றன என்று நான் நினைக்கிறேன். எந்த இழப்புகளையும் சந்திக்காமல் புரட்சிகர பிம்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பவாதிகளுக்கு ஈழப்பிரச்சனை ஒரு கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்காக மேடையில் அனல் கக்குவோர்கள் பலர் நிரந்தரமாக தமது வாயை மூடிக்கொள்ள ஐபியில் இருந்தோ சிஐடியில் இருந்தோ 2 போலீசார் அவர்கள் வீழ்த்திட்டு சென்றால் போதுமானது என்பது பல முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. உயர் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தை சிறப்பாக பராமரித்து பதவி ஊர்களை குறிவைத்து செயல்பட்டு மாலை வீடு திரும்பியதும் எதிர்கொள்ளும் வெறுமையை போக்க முகநூலில் புரட்சிகர கீதம் பாடுவதில் எனக்கு குறை சொல்ல எதுவுமே இல்லை. வாழ்வின் வெறுமைக்கு மாற்று சிலருக்கு வாசிப்பு, சிலருக்கு எழுத்து, சிலருக்கு இசை, சிலருக்கு பக்தி, சிலருக்கு புரட்சி. ஆனால் புலம்பெயர் சமூகத்தினர் தமிழகத்தில் இருக்கும் இந்த புரட்சியாளர்கள் மீது கொண்டிருக்கூடிய தீராத மோகம் எனக்கு கவலை அளிக்கிறது. தமக்கான விடிவு காலம் தமிழகத்தில் இருந்துதான் உருப்பட்டு வரும் என்ற ஈழத்தமிழரின் பிரதான நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையாகவே எனக்கு தோன்றுகிறது. இலங்கை தமிழர்களின் வருங்காலம் மேம்பட தமது பிரச்சனைக்கான பிரதிகள் தாம் மட்டுமே என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் இருப்பவர்களுக்கும் பிரதிநிதியாகக்கூடிய உரிமை மறுக்கப்பட வேண்டும். தமது வாழ்வு மேம்பட இலங்கை தமிழர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கும் உரிமை மட்டுமே தமிழக அல்லது மலேசிய அல்லது பிரதேச தமிழர்களுக்கு இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். கடந்த 2009 இந்திய பார்லிமெண்ட் தேர்தலை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தில் நான் அறிந்த ஒரு பேராசிரியர் மாணவர்களுடன் சென்று தேர்தல் சற்று முன்பாக மக்கள் முன்னெடுக்கும் பிரச்சனைகளை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அதை பற்றி அவரிடம் என்னிடம் கூறியது 3 மிக முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் குறிப்பிட்டார்கள். 1 விலைவாசி, 2 ஊழல், 3வது இலங்கையில் இருக்கும் தமிழர் பிரச்சனை. இருப்பினும் அத்தேர்தலில் இதன் அடிப்படையில் வாக்குகள் அமையவில்லை. ஏனென்றால் அதற்கு தெளிவான மாற்று சக்தியை அந்த தேர்தல் மக்களால் இனங்காண முடியவில்லை என்று நான் நினைக்கிறேன். இத்தனை ஆண்டுகள், இத்தனை தமிழர்கள், இத்தனை தலைவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக தமிழகத்தில் போராடியும் ஒரு மாற்றாக மக்களுக்கு ஏன் தென்படவில்லை என்ற கேள்வி மிக முக்கியமானது. தமிழக சமூகத்தின் ஆழமான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து சமூக செயல்பாடுகள் வழி வேறு பரப்பி அதன் வலுவில் நின்றுதான் இலங்கை தமிழருக்காக குரல் எழுப்பி தமிழக மக்களின் ஆதரவை பெற முடியும். தமிழகத்திலும் மத்தியிலும் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, அவர்கள் தனி இடத்தை ஆதரிப்பதே முக்கியம். இந்த நிலைப்பாடு ஒரு நாளும் எடுபடாது என்று நினைக்கிறேன். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் பாராளுமன்றம், நீதித்துறை, ஊடகங்கள் என பல ஜனநாயக நிறுவனங்களை சீரழித்தவர் இந்திரா காந்தி. 1975 அவசர நிலையை பிரகடனப்படுத்தி ஜனநாயகத்தை அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அவரை ஒரு புனித சூழலாக்கும் வரலாறு இன்று உருவாக்கப்படுகிறது. 1980களில் ஈழப் போராளி குழுக்களுக்கு அவர் ஆதரவு அளித்தமைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தமிழர் மீதான அக்கறை ஒரு காரணம் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்திய தமிழக மக்கள் வாழ்வில் அவர் ஏற்படுத்திய பல தீய பாதிப்புகளை மறைத்து அவரது அன்றைய அரசியல் காய் நகர்த்தல்களில் ஈழத்தமிழிலும் ஒரு சிப்பாய்களாக இருந்ததை நினைத்து இன்று புல்லரித்துக் கொண்டிருப்பது விடுதலைக்கான பாதையை நிர்மாணிக்க உதவாது என்று நினைக்கிறேன். இந்திய யானையை தடவை கொண்டிருக்கக்கூடிய இந்த குடர்களின் சொல்லும் செயலும் இலங்கை தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் உதவப் போவதில்லை. இலங்கையில் தமிழர்களின் வருங்காலம் தொடர்பான கேள்விகள் தமிழ் சமூகத்தின் முன்னிருக்கும் ஆக முக்கியமான பிரச்சனை. இத்தனை அழிவுகளுக்கும் படுகொலைகளுக்கும் பிறகும் இனியும் இலங்கையில் எல்லா இன மக்களும் இணைந்து வாழ முடியுமா என்பது ஒரு கேள்வி. இந்தியாவின் பிரிவினையின் போது இந்து சீக்கியர்கள் ஒரு தரப்பாகவும் இஸ்லாமியர்கள் ஒரு தரப்பாகவும் நின்று கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் பல படுகொலையில் ஈடுபட்டதில் சுமார் 20 லட்சம் மக்கள்
கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னர் அவ்வப்போது வன்முறைகள் வெடித்தாலும் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு சம உரிமை பல தளங்களில் மறுக்கப்பட்டாலும் பெருமளவுக்கு இணைந்து வாழ்வது சாத்தியப்பட்டிருக்கிறது. நாடு மிகப்பெரியது. பிரிவினையின் வன்முறையே நேரடியாக பாதிக்கப்பட்டது சில மாநிலங்கள் மட்டுமே. இந்திய அரசு அமைப்பு இஸ்லாமியர்களை அழிப்பதையே ஒரு நோக்கமாக கொண்டதல்ல. அன்று காந்தி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், கான் அப்துல் கஃபர் கான், நேரு போன்ற மத உணர்வுகளை கடந்து செயல்படும் ஆற்றல் கொண்ட உயரிய தலைவர்கள் இருந்தார்கள். இறுதியில் 1948 காந்தியின் கடைசி உண்ணாவிரதமும் உயிர் தியாகமும் மதவாதத்தின் நெருப்பை அணைக்க உதவின. இத்தகைய நிலை இன்று இலங்கையில் இருப்பதாக என்னால் பார்க்க முடியவில்லை. இலங்கையின் மிதமிஞ்சிய வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் அமைதியான வருங்காலத்தை எதிர்பார்ப்பது மிக நியாயமானது. இலங்கையில் பல இனங்களும் சகவாழ்வு மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படும் நண்பர்கள் சில பார்வையை நான் பார்க்கிறேன். குறிப்பாக இரண்டை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை அல்ல என்ற பார்வை. இரண்டாவதாக, இன்று புலிகள் அழிக்கப்பட்டு விட்டதால் சிங்கள சமூகத்தில் இனவாதத்தின் வெறி தணிந்து சில ஆண்டுகளில் ஒரு இணக்கமான சூழல் உருவாகலாம், அதிலிருந்து ஒரு மாற்று பிறக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை. ஜெர்மனியில் யூதர்களை கொண்டது போன்ற ஒரு இன அழிப்பு இன்றைய தகவல் யுகத்தில் சாத்தியமல்ல. இலங்கை உலக நாடுகளை முழுவதுமாக புறக்கணித்து செயல்பட ஒரு வல்லரசும் அல்ல. ஆக ஏக காலத்தில் நாடெங்கும் வாழும் தமிழர்களை சிங்கள அரசு அழிக்கவில்லை என்பதை சான்றாக கொண்டு நடப்பது இன அழிப்பு அல்ல என்று விவாதிப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. சிங்கள அரசின் ஆளும் வர்க்கத்தின் நோக்கம் இன அழிப்புதான் என்று நான் நம்புகிறேன். அது நூற்றாண்டு காலமாக சிறுக சிறுக நிறைவேற்றப்படுவதாக எனக்கு தோன்றுகிறது. அதே போல கடந்த 30 ஆண்டுகளில் இன முரண்பாடு தீவிரமடைந்து சிங்கள சமூகத்தில் மாற்று பொருட்கான இடம் பெருமளவுக்கு அழிக்கப்பட்டுவிட்டது. இனி வருங்காலத்தில் அத்தகைய குரல்கள் ஒருவேளை மீண்டும் உயிர்ப்பு பெறக்கூடும். ஆனாலும் சிங்கள ஆளும் வர்க்கத்தின் பார்வையில் எந்த மாற்றமும் ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. அதே நேரத்தில் யாராலும் தீர்வு சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை என்ற அவநம்பிக்கையும் என்னிடம் இல்லை. இன்று செய்யக்கூடியதாக எனக்கு தோன்றுவது ஆழமான ஒரு மறுபரிசீலனையில் தீவிரமான உரையாடல், அத்தோடு ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள், இலங்கை அரசின் மீது அழுத்தங்களை ஏற்படுத்துவது, உலகின் கவனத்தை தமிழர் பிரச்சனை மீது தொடர்ந்து குவிக்க போராடுவது. இலங்கைக்கு அப்பாற்பட்ட களங்களிலிருந்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் அங்கு வாழும் மக்களின் உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் முன்னெடுக்கப்பட வேண்டும். இலங்கையின் எல்லா தரப்பு மக்களும் ஒரு தீர்வுக்கான தேவையை உணர்ந்தால் அத்தேடலிருந்து ஒரு புதிய தீர்வு உருப்பெறக்கூடும் என்று நம்புகிறேன். அதன் தன்மையை இப்போதே அனுமானிப்பது கடினமான ஒரு விஷயமாக இருக்கலாம். இங்கிலாந்தில் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக நெருக்கடிகளுக்கு ஒரு படைப்புக்கும் கொண்ட தீர்வாகவே தொழில் புரட்சி ஏற்பட்டது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய ஒன்று ஏற்படுவதற்கு முன்னர் தொழில் புரட்சியை யாரும் முன்வகித்திருக்க முடியாது. ஒரு நெருக்கடியை ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான தீர்ப்பு இலங்கையிலும் ஏற்படலாம் என்று ஆசைப்படுகிறேன். போராட்ட காலத்தில் இலங்கையில் தமிழ் சமூகம் எதிர்கொண்ட பல நெருக்கடிகளுக்கு, புற உலகுடன் தொடர்புகள் துண்டாடப்பட்டு ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு பல தீர்வுகளை அவர்கள் கண்டடைந்தார்கள். இதை ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஒரு தீர்வுக்கான அவசியத்தை, விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில் ஈடுபடுவது இன்று மிக முக்கியமானதாக எனக்கு தோன்றுகிறது. அனைத்து தரப்பினரும் சகிப்பின்மையை நீக்கி திறந்த மனதோடு விவாதிப்பதும், அறா உணர்வோடு போராட்டங்களில் ஈடுபடுவதும் முன்னெடுப்பதும் விழிப்புணர்வை பரப்புவதற்கு தூண்டுதலாக அமையும் என்று நம்புகிறேன். உங்களுடன் இன்று உரையாடுவதன் வழி பல புதிய செய்திகளையும் புதிர்களையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அத்தகைய ஒரு உரையாடலுக்கான முன்னோட்டமாக இந்த உரையை இப்போது முன்வைத்திருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ஃபௌசருக்கும்
அவருடன் இணைந்து செயல்பட நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து